வீரதீர சூரன் படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்க்கலாமா? அருண்குமார் இயக்கத்துல விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன் நடிச்சிருக்கிற வீரதீர சூரன் படத்தோட 2 நாட்கள் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே 3.4 கோடி ரூபாயும், செகண்ட் டே 3.25 கோடியும், மொத்தமா 6.65 கோடி வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்தடுத்து லீவு வேற வருதுல, அப்ப இன்னும் படத்தோட வசூல் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீரதீர சூரனோட ஸ்னீக் பீக்கையும் படக்குழு வெளியிட்டிருக்கு. அப்புறம் நம்ம விக்ரம் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ஹைவேல போயிட்டு இருந்திருக்காரு. கார்ல இருக்கிறது நம்ம விக்ரம் தான் தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் 2 பேரு வேகமா பைக்ல விரட்டிட்டு வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பான்னு பயந்து போன விக்ரம் காரை நிறுத்தி அவங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டதோட ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்கப்பான்னு அட்வைஸும் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ இப்ப செம வைரல். சமுத்திரக்கனி மறுபடியும் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. சமுத்திரக்கனி ஹீரோவா நடிக்கிற படங்கள் எல்லாம் பயங்கர கருத்துள்ள படங்களா தான் இருக்கும். கடைசியா அவர் நடிச்ச ராமம் ராகவம் படம் தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில சமுத்திரக்கனி இப்ப பைலா அப்படிங்கிற படத்துல கதையோட நாயகனா நடிக்கிறாரு. அவரோட ரம்யா நம்பிசன், யோகி பாபு, இளவரசு, சிங்கம் புலின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படத்தை கே. வீரகுமார் இயக்குறாரு. பைலா படத்துக்காக ரசிகர்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் திரைத்துறையில காலடி எடுத்து வச்சு 22 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2003 வருடம் ராகவேந்திர ராவ் இயக்கத்தில் வெளியான கங்கோத்ரி மூலமா திரைத்துறையில காலடி எடுத்து வச்ச அல்லு அர்ஜுன் இப்போ புஷ்பாவா ராட்சத உயரத்தை எட்டிருக்காரு. தெலுங்கு சினிமா வரலாற்றிலேயே சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கின முதல் நபர் நம்ம அல்லு அர்ஜுன் தான். சினிமா துறையில பல சாதனைகள் செஞ்சுட்டு வர நம்ம அல்லு அர்ஜுன் 22 வருடங்கள் திரையுலகில் நிறைவு செஞ்ச நிலையில அவருக்கு பலரும் வாழ்த்து மழை பொழிகிறாங்க.